கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் வந்து அமர்ந்து ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். இதை விட ஒரு பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் இராமல் நாம் வாழ்வது நமக்கு பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வேகமாக தியானிக்கலாம். ஏசாயாவிலே ஒரு வசனத்தில் வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனத்தை 14. ஏசாயா 48:14. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்கள் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். வசனம் சொல்லுது பாபிலோன்ல இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு. பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தை குறிப்பிடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கை யாருக்கு பிரியமாக மாறணும்? கர்த்தருக்கு பிரியமாக மாறணும். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, தங்களுக்கு பிரியமானபடி வாழ்வதில் தான் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானதை பற்றி என்ன செய்கிறது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது, அதுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதே கிடையாது. அதனால தான் ரோமர் 12 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12 2 வசனம். நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமானது பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணுமா? எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? மறுரூபமாக வேண்டும். வசனம் சொல்லுது தேவனுக்கு பிரியமும் நன்மையுமானது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உன் மனம் புதுசாக மாறணும். இயேசு கிறிஸ்து வரும்போது சபையை எப்படி எடுத்துக்கொள்வாரா? மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார் என்று சொல்லியிருக்கிறது வேதத்தில். ஆமென். இயேசு கிறிஸ்து வானத்தின் நடுவில் வரும்போது ரகசிய வருகையில் எல்லாரும் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்படுவோம். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன செய்யணும்? மறுரூபமாகணும். இங்க மறுரூபம் என்ற அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்க டெய்லி ஆண்டவருக்காக ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நீங்க மாறணும். எப்படிப்பட்டவர்களா மாறணும்? எல்லாம் சொல்லுங்களேன், எப்படி மாறணும்? புதிய அனுபவத்துக்குள்ள நடத்தப்படணும். எபேசியர் 4 அதிகாரம் 22 24 வரை ஒரு வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய ஒரு கட்டுகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு, அதனால தான் ஒரு அருமையான பக்தன் பாடினார், கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புறாத நமக்கு அவரிடத்திலிருந்து வருகிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாம்சத்திற்கென்று வாழ்கிறவர்கள் மாம்சத்திற்கென்று என்ன பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? அழிவை. இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத இடத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம்.
நம்ம சபை ஐக்கியம், சமுதாய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சமுதாயம், இந்த மூன்றுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது எங்கே நீங்கள் சாட்சியாக இருக்கணும்? எருசலேம், அடுத்தது யூதேயா, அடுத்தது கலிலேயா, அடுத்த ஆண்டவர் சொன்னார் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னா ஆண்டவர் முதல்ல குடும்பம், ரெண்டாவது முதல்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது சமுதாய வாழ்க்கை. நல்ல கவனிங்க, இந்த மூணுலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், சாட்சியாய், சித்தமானதை செய்யக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். ஓகே, நான் வேகமாக எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். குடிகளிலே திஷ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி என்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்றார். நல்லா ஒன்றை கவனிக்கணுங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கர்த்தரை முன்னாடி வச்சுருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், தேவ சமூகத்தில் நம்ம நிற்காமல் நம்ம வாழ்க்கையில் எதையும் தொடங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர் ஜெப வாழ்க்கையை சொல்லுகிறது. அவர் தனிப்பட்ட விதத்தில் தேவனையே முதன்மைப்படுத்தி எல்லாத்திலையும் அவரை முன்ன வைக்கிறத வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை என்ன செய்யாதிரும், இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படின்றார். அப்போ தேவனுடைய மனுஷர்கள் அவர்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தது என்னவென்றால், தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில் முதன்மையிலும், அதுவும் தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை என் வாழ்க்கையில் வேண்டாம். இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்காமத்தான் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எது பிரதானமாக மாறணும்? ஜெபம் பிரதானமாக மாறணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஞானஸ்நானம் எடுத்து முடிச்சு வெளியே வந்த உடனே என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஊழியத்தை செய்து முடிச்ச உடனே எங்க போனார்? ஜெபம் பண்ண போனார். சீசர்களை தனியாக கூட்டிட்டு போய் என்ன பண்ணார்? ஜெபிக்க ட்ரைன் அப் பண்ணார். நல்ல கவனிங்க. ஆதி திருச்சபை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் நடுவிலே வரும் அப்படின்னு சொன்னார். அப்ப நல்ல கவனிங்க. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒன்றாய் மாற வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுங்களேன். ஜெபம் என்பது நம்ம நினைச்சா பண்ணுவது, நினைச்சா விட்டு விடுவதல்ல. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒன்றாய் மாற வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தில் ஜெபம் ரொம்ப முக்கியம். சபை ஐக்கியத்தில் நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஜெபத்தை யாருமே பெரிதாய் நினைப்பதில்லை. அதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரிதாகிறது. ஜெபத்தை நீங்கள் எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் தேடியும் காணாமல் போயிடும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. நீங்கள் ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். முழங்கால் போடுகிற ஆட்களை கர்த்தர் எங்கேயும் தலைகுனிய விட மாட்டார். எங்கேயும் தலைகுனிய விட மாட்டார். அதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தை பிரதானப்படுத்துங்க. எனக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு வேலை வந்தாலும் சரி ஜெபம் பண்ணாமல் போகக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்றைய தினத்தில் இந்தியா முழுசும் ஒரு அமக்களம் இல்லை? யார் பிறந்த நாளா?
களிமண்ணுக்கு பிறந்த நாளாம். அவருடைய பிறப்பே அது சொன்ன அருவருப்பு. அம்மா உருட்டுன அழுக்குத்தான் வரான். அந்த அழுக்க வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற அட்டகாசம் அறியாமையினால ஜனங்க செய்கிறாங்க. அதனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம், நல்ல கவனிங்க, அறியாமையினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உலகத்தில் எதற்கு கனத்தை கொடுக்கணும், எதுக்கு ஆராதனை செய்யணும்னு தெரியாமலே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நம்ம ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக கட்டப்படணும், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை ஜெபத்தில் பழக்கப்படுத்தணும். அல்லேலூயா, சத்தமரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு சில நேரத்தில் பிள்ளைகளை எதுக்கு பழக்கப்படுத்துகிறோம்? டியூஷனுக்கு போகிறதுக்கு கரெக்டாக பழக்கப்படுத்துவோம். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக டிஃபன்லாம் எல்லாம் ஸ்நாக்ஸு, மத்தியானம் எல்லாம் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக அனுப்புவோம். அது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிச்சான்னு பாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைய முழங்கால் போட வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை ஒரு நாள் உங்களுக்கு பாரமாக இருக்காது. ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருக்காது? பாரமாக இருக்காது. உங்கள் பிள்ளைய முழங்கால் படிக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ண பழக்கப்படுத்துங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:11. தினமும் 3 வேளை என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணாராம். சிலர் சாப்பாட்டுக்காக என்னையே பண்ணுறது கிடையாது, ஜெபமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட அது சரியாயிடும். அதனால் சாப்பிட சமயம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி சாப்பிடணும். போட்ட உடனே பசிக்குன்னு சொல்லி அள்ளி விசிறி அடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தோத்திரம் பண்ணி ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி, இதை சாப்பிட்டு எனக்கு பலனாக மாறணும், இது ஆகாரம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர், மற்றவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், உடனே இந்த ஜெபத்தை 3 வேளை ஜெபம் ஆக்கிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் பாஸ்டர் சொன்னார், நான் என்ன செய்கிறேன், டெய்லி 3 வேளை கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன். சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜெபத்தை எடுத்துடக்கூடாது கணக்கில். அல்லேலூயா. இங்கே வசனம் அழகாக சொல்லுது, அவர் என்ன செய்தாராம்? 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன போட்டு ஜெபம் பண்ணாராம்? சத்தமாக சொல்லுங்களேன், என்ன போட்டு? இந்த முழங்கால் கஷ்டப்படுறவங்க பரவாயில்ல, முழங்கால் போட முடியாது. நம்ம பங்காரம்மா மாதிரி ஆட்கள்லாம் முழங்கால் போட முடியாது. அவங்க இப்போ பாதி உறக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க உடம்பு அவ்வளோதான், பலவீனம் உள்ளது. பலவீனப்பட்டவங்க பரவாயில்லை. ஆனால் வந்துட்டு நல்லா நம்ம முட்டியெல்லாம் முழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கச்சுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? முழங்கால் போடுறதுக்கு யோசிக்கவே கூடாது. எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நான் நிறைய ஆதாரத்தை கொண்டு வர முடியும் உங்கள் முன்னாடி, அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் நிறைய இடத்துல அவர் கடற்கரையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. எங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? நிறைய இன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா முழங்கால் போடாமல் நீ ஜெபம் பண்ணாட்டாலும் ஜெபத்தை கேட்பார் தான். ஆனால் கர்த்தர் பயத்துக்குரியவர், பக்திக்குரியவர். தனிப்பட்ட வாழ்க்கையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி ஜெபம் பண்ணணும்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். சும்மா ஆண்டவரே உமக்கு தோத்துறோம், எனக்கு ஆத்துறோம், நீர் வாரும் பார்த்துக்காருன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஜெபம் அப்படியா இருக்கக்கூடாது. உங்கள் ஜெபம் கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா வசனம் சொல்லுது, ஜெபிக்கிறவன் தோற்று போவதே இல்லை. தானியேல் ஜெபம் பண்ணார் பாருங்க, அவரை தூக்கி எங்கே போட்டாங்களாம்? சத்தமாக சொல்லுங்க, எங்கே போட்டாங்க? சிங்கத்தின் வாய் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? எல்லாம் சொல்லுங்க, தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெபிக்கிறவருடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் முதலாவது கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அதனால் முதலாவது உங்கள் வாழ்க்கை ஜெபம் எப்படி இருக்கு? ஆதி திருச்சபை ஜெபித்ததுனால தான் உலகத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடிந்தது. பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணதுனால தான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தோமையார் இங்கே வந்து அவர் மரித்தார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரை வந்து எங்கே குத்துனானுங்களாம்? சில்லமலையில் குத்துனானுங்களாம்.
சின்னமலையிலேருந்து அந்த குத்தப்பட்ட சின்னமலையிலேருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தாராம். வந்து அவர் அந்த நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டு அந்த மலையில் அவர் வந்து ஜெபம் பண்ணுறச்சுமே அவரை குத்திட்டாங்களாம். குத்துன உடனே அவர் மேலே அவர் ஏறி போய் ஜெபம் பண்ணிட்டு வச்சுமே தான் குத்துனதா சொல்கிறாங்க சரித்திரத்தில். நீங்கள் நல்ல கவனிங்க, முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார், அப்போ தான் வந்து குத்திட்டானா. அவர் இரத்த சாட்சியாக மரிக்கும் போது கூட ஜெபம் பண்ணி தான் மரித்தார். நீங்கள் பைபிளில் நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். நம்ம ஸ்தேவான், யார்? ஸ்தேவான் கல்லெறியப்பட போகிற நேரம் அவர் என்ன செஞ்சாராம்? முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. சத்தமோர அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் அப்படியா இருக்குது நிலமை? நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும்? பொதுவாக சொல்கிறாங்க காற்றுள்ள போதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு இருக்கிற காலத்தில் நல்ல முழங்கால் போட்டு நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெபத்தை மட்டும் எவ்வளவு நீங்கள் பண்ண முடியுமோ உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில தேவையில்லாத இழப்புகளை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்திலே வரவேண்டிய நன்மைக்கு அது தடையை கொண்டு வரும். ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும். உங்கள் குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகளுக்கு உங்களை விலக்கி காக்கும். ஜெபம் என்பதற்கு ஒப்பானது இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஜெபம் தான் பெரிய ஆயுதம். ஆமென். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்றாரு. அப்படின்னா ஜெப வாழ்க்கையை குறிப்பிட்டு அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க என்ன வாழ்க்கை? எல்லாரும் சொல்லுங்க என்ன வாழ்க்கைங்க? ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஜெபம்னு சொன்னா என்ன செய்யணும்? சபையில் ஜெபம்னா எப்படி இருக்கணும்? வீட்டில இருந்து பறந்து வரணும். எப்படி வரணும்? நடந்து வரக்கூடாது, பறந்து வரணும். ரெக்க இல்லையே பாஸ்டர், அந்த ஒரு ஆர்வத்தோடு வரணும். பறந்து போகிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக இல்லையா சொல்லுவோம். நீங்கள் நல்ல கவனிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாற வேண்டும். குடும்பம் ஜெப வாழ்க்கையாய் மாற வேண்டும். நம்முடைய ஐக்கியங்கள் ஜெபத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையாகவே நான் ஊழியத்தில் வந்ததுலேருந்து எனக்கு கிடைத்த ஐக்கியங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுற ஐக்கியம் தான். ஜெபிக்காதவங்ககிட்ட ஐக்கியம் கிடையாது. அது ஆண்டவர் என்னன்னா ஜெபத்தை மையப்படுத்தி தான் கிரியை செய்கிறார். ஜெபம் இல்லாத இடத்துல ஆண்டவர் கிரியை செய்வதில்லை. நான் அநேக ஊழியர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்த ஊழியர்களிடத்துலலாம் அவர்கள்ட்ட நான் பார்த்த ஒன்று என்னென்னா, பணம் வருது வர ஜெபம் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? பணம் நிறைய வருது. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஜெபம் தேவையில்லை, கிருபை, எல்லாம் கிருபையில் வருது. அதனால் நீ ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு நேரத்தில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண ஆள். இன்னைக்கு அப்படியெல்லாம் உபதேசங்கள் தாறுமாறாய் பேசுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நாட்களில் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நீங்களும் நானும் ஜெபத்தில் கட்டி எழுப்பப்படணும். ஆமென். ஆமாம். யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணாரா? போராடி ஜெபம் பண்ணார். எல்லாம் சொல்லுங்களேன், எப்படி ஜெபம் பண்ணாரு? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் பெறணுன்ற அந்த சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உலகத்தில் மனுஷங்கிட்ட போய் நீங்கள் நிற்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா? எலியா சொல்றார், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு முன்னாடி நிற்கணும்? கர்த்தருக்கு முன்னாக நிற்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2-3 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்? கீழ் திசையில். அவருக்கு வார்த்தை உண்டாயிட்டு கீழ் திசைக்கு போய் கேரித் ஆற்றங்கரையில் என்ன செய்? ஒளிந்து கொண்டிரு அப்படின்றார். கேரித் ஆற்றங்கரையில் கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருக்கு, அங்கே போய் காத்துரு அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தை வருது. யோசிச்சு பாருங்க. கேரித் ஆற்றங்கரைக்கு போனால் எப்படி இருக்கணும்? தன்னந்தனியாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அங்கே போய் அவனை இருக்க சொல்கிறாரு.
அவரும் அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்றார் பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கேரித் ஆற்றங்கரையிலே போய் தங்கியிருந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எதின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும்? வார்த்தையின்படி. முதல்ல ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். 2வது ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். எலியா வந்து பாருங்க, கேரித்தாட்டங்கரைக்கு போகணுன்னா அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? ஆற்றங்கரையில் சாப்பாடு கிடைக்குமா? ஹோட்டல் அங்கே பக்கத்தில் இருக்குமா? யாராவது செஞ்சாச்சு கொண்டு வந்து கொடுக்க ஆள் இருக்கா? கிடையாது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறாரு, எங்கே போ? கேரித்தாட்டங்கரைக்கு போ. நல்ல கவனிங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு காரணங்களை காரணம் காட்டக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? காரணங்களை காரணம் காட்டக்கூடாது. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்ய ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எலியா கிட்ட பேசின உடனே அவர்கிட்ட எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றங்கரையில் போய் அவர் ஒளிந்து கொண்டு அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் கர்த்தர் என்ன செய்ய போறார், அதை பார்த்துக்குவார்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு அவனை கீழ்ப்படிதலுக்கு நேராய் நடத்தியது. ஹல்லேலூயா. ஆமா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:7. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எதனால பிடிச்சார்கள் சொன்னா 7ஆம் வசனத்துல, அதுக்கு முந்தின 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, என்னதின்படியே? வார்த்தையின்படி. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. அவருடைய வார்த்தையின்படி பிரயாசப்பட தொடங்கினோடனே வலை நிரம்பி வலிஞ்சிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் சில வெறுமைகள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கே விலகி இருக்கீங்க, அதை கவனிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் நான் எங்கே சரியில்லாமல் இருக்கிறேன், அதை கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக வலைகளை மீன்களினால் நிரப்புவது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. அதாவது நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை நம்ம உண்மையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோமா என்று தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி செய்யவும் நம்ம இருதயம் பக்குவப்பட வேண்டும். நம்ம இருதயம் பண்பட வேண்டும். எஸ்ராவில் அருமையான வசனம் நம்ம பார்க்குறோம். எஸ்ரா சொல்லும்போது எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அற்புதமான அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை, எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன படுத்தினா? பக்குவப்படுத்தினா. நம்ம எல்லாம் பக்குவமாகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் இருக்கிற நம்ம எல்லாம் என்ன செய்யணுங்க? பக்குவப்படணும். சிலர் எத்தனை வருஷமோ சபையில் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? பக்குவமே இல்லை. வார்த்தையில் என்ன செய்யல? பக்குவம் இல்லை. நடக்கையில் என்ன இல்லை? பக்குவப்படலை. ஆனால் எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை என்ன செய்தார்? பக்குவப்படுத்தியிருந்தான். இந்த சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இருதயம் பக்குவப்படணும். ஆமேன்னு சொல்லுவோமா? வேதத்தில் 4 நிலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நிலம் என்ன நிலம்? வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். அடுத்தது கற்பாறையான நிலம். அடுத்தது முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம். பாருங்க, அந்த 3 நிலமும் என்ன நிலம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 நிலமும் பண்படாத நிலம். என்ன நிலம்? ஆனால் அந்த கடைசி நிலம் எப்படிப்பட்ட நிலம்? பண்படுத்தப்பட்ட நிலம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு விட்டுட்டு ஆண்டவர் ஆதாமிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. என்ன பொறுப்பை கொடுத்தாரு? தோட்டத்தை காக்கவும்
பண்படுத்தவும் அவனுக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பண்பட வேண்டும். வேத வசனம் நம்மளை பண்படுத்தணும். நம்மளை உலகம் ஒரு ஷேப் ஆக்கிடக்கூடாது. நம்மளை கர்த்தருடைய வசனம் ஷேப் பண்ணணும். அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவும் அது அவனுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட விதத்தில் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறதாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஓமையாய் சொன்னார். ஒரு மனுஷன் எதுல வீட கட்டினான்னு சொல்லி இருக்கிறாரு. மண்ணுல ஒரு ஆள் வீடு கட்டினான், ஒரு ஆளு கற்பாறையின் மேல் கட்டினான். மண்ணில் கட்டின வீடு என்ன செய்தது? சோதனைகள் வந்தபோது இல்லாமல் போனது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டின வீடோ நிலைத்திருந்தது. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு பாடுவோம், வானம் பூமி ஒளிந்து போனாலும் உலகத்தில் உள்ள வாழ்க்கை எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கான பலன்கள் என்ன செய்ய போறதில்லை, அழிந்து போகாது. அது நித்திய பலனை பெற்றுக்கொள்ள வைக்க போகிறது. ஆமேன். அதனால் நல்ல கவனிங்க, இந்த வசனத்துக்கு அதிக மரியாதை கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வசனத்துக்கு அதிகமாக பயப்படணும். நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு ஆளுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தான் பயப்படணும். ஆமேன் சொல்லுங்களேன். அதனால தான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ நல்ல கவனி, கர்த்தருடைய வழியில் நடக்கணும். அதனால தான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அவைகளில் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் அவன் வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் தனியை தந்து இலையுதிராது இருக்கிற அவன் செய்வதெல்லாம் ஐக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கவனிங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வாழ்க்கையே பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு என்ன கிடைக்கல, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வலை போட்டோன்னா என்ன கிடைச்சிச்சு? திரளான மீன்கள் கிடைத்தது. நல்ல கவனிங்க, இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வெறுமைகள் வந்திருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அந்த சகோதரர் சொன்னது போல் நல்ல சாட்சிக்காய் தோத்திரம், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்காக உங்களை அர்ப்பணிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். நிறைய பேர் பைபிளை என்ன செய்யறதில்ல, பைபிளை என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறதே இல்லை. தயவு செய்து வேதத்தை வாசிக்காம ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சோம், டெய்லி வேதம் வாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை பிடிச்சி ஒரு குலுக்குலுக்கி சொல்லுங்க, ஞாபகப்படுத்துற மாதிரி. அல்லேலூயா. சில வீடுகளில் எழுதி வச்சிருப்பாங்க, தினமும் வேதம் வாசித்தாயா ஜெபித்தாயா. அது எழுதிதான் இருக்கும், அது கேள்வியாக தான் இருக்கும், பதில் இருக்காது வாழ்க்கையில். கர்த்தர் சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஜெபம் நிறைந்ததாயும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியதாகவும் மாற வேண்டும். ஆமென்.